ஹே கைஸ், வெல்கம் பேக். இதுக்கு ஃபிரிஞ்ச் பண்ணி இன்னைக்கு நம்ம அந்த விச் படத்துல பார்ட் 2 தான் பார்க்க போறோம். போன பாட்டை பார்க்காதவங்க பார்த்துருங்க, கீழே டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு, தரமா இருக்கும். அண்ட் போன பாட்டில் நம்ம ஹீரோயின் லேப்ல இருக்க எல்லாருமே கொண்டுட்டு ப்ளூ கலர் சீரமையும் எடுத்துட்டு போயிருப்பா. ஏன்னா அவள் மூளையில இருக்க அந்த ப்ராப்ளத்தை அதால தான் கண்ட்ரோல் பண்ண முடியும். ஆனா முழுசா கியூர் ஆகணும்னா அவரோட பயாலஜிக்கல் பேரண்ட்ஸோட போன் மேரவை டிரான்ஸ்மிட் பண்ணி ஆகணும். ஸோ அதுக்காக ப்ரொஃபஸருடைய டியூன் சிஸ்டரை போய் பார்த்துருப்பா. ஆனா அங்க ஒருத்தி இவளுக்கே டஃப் கொடுக்குற மாதிரி டெரரா இருப்பா. ஆனா ஹீரோயின் அவ கூட பயப்படாம அவளை மிரட்டிருப்பா. ஸோ பார்ட் 2ல இவங்க ரெண்டு பேருக்கு தான் கிளாஷ் இருக்க போதுன்னு பார்த்தா புதுசாக ஒருத்தையை இன்ட்ரோடியூஸ் பண்றாங்க. ஸோ அதுக்கு பழைய ஹீரோயின் இல்லையே ஸ்கிப் பண்ணிடாதீங்க, அவளும் இருக்கா. அண்ட் பார்ட் 2க்கு ஒரு பெரிய மரணமான லீடிங் கொடுத்துருக்காங்க, செம்மையா இருக்க போகுது. சரி வாங்க ஸ்டோரிக்குள்ள போகும். படத்துல ஸ்டார்டிங் சீன்லயே ஒரு சின்ன பொண்ணை காட்டுறாங்க. மாட்டு துருவத்துல உடம்பெல்லாம் ரத்தத்துல குளிச்ச மாதிரி நிக்கிறா. அங்க இருக்க மாடுகளை கொண்டுட்டு இவ வெளியே வர ஒரு நாய் குலைச்சிட்டு இருக்கு. அப்ப இவ மண்டைக்குள்ள அம்மா கிட்ட வான்னு ஒரு வாய்ஸ் கேக்குது. அதை கேட்டவனே தாங்க முடியாம பயத்துல காதை பொத்த உடனே அந்த நாயை அறுத்துக்கிட்டு கடிக்க வருது. பட்டுன்னு கட் பண்ணி பஸ்ல ஒருத்தைய காட்டுறாங்க. ஹைஸ்கூல் ட்ரிப் மாதிரி அங்கேயே போயிட்டு இருக்காங்க. அந்த பொண்ணு பழைய டேபி கடை வச்சு பாட்டு கேட்டுட்டு வர அவ ஃப்ரெண்டு கலாய்க்கிறா. உன் வேலையை பாராட்டி திட்ட பதிலுக்காக நைட் உன் பாய் ஃப்ரெண்ட் கூட தானே ஒன்னா இருந்தேன்னு அவ கேட்கிறா. வாயை மூடினு ஃப்ரெண்ட் அதை பத்தி பேச விட மாட்டா. ஆனா இவ அவன் கூட ரிலேஷன்ல இருந்ததுல இப்ப இவ பிரெக்னெண்டா இருக்கா. ஆனா ஃப்ரெண்டுக்கு இதை பத்தி தெரியாது. இப்ப பஸ் சுரங்க மாதிரி ஒரு ஏரியாக்குள்ள போகுது. ஏன்னா ரோட் மாதிரி போறாங்களா எல்லாரும் பேசிட்டு இருக்க. உடனே உள்ள இருக்க ரெண்டு பேரு கேஸை போட்டு ஒரு காட்டிடுறானுங்க. அந்த பொண்ணு அழகா தூக்கிட்டு போறானுங்க. அப்படியே கட் பண்ணா ஒரு லேப்ல இருந்து கண்ணை முடிக்கிறா. அப்ப நியூஸ்ல இவங்க வந்த பஸ் ஆக்சிடென்ட் ஆகி உள்ள இருந்தவங்க இறந்த மாதிரி சொல்றாங்க. அதை கேட்டு இவ ஷாக்ல இருக்கு. ஒரு கை இவ மேல படுது, தொடுது. அது யாருன்னு பார்த்தா ப்ரொஃபஸருடைய டியூன் சிஸ்டர் தான், அக்காக்காரி. என்னோட குழந்தைக்கு என்னாச்சுன்னு இவ கேட்க பயத்துல ஒன்றும் பிரச்சனை இல்லம்மா, அவன் வயிற்றுல இருக்க டியூன்ஸ் நல்லா தான் இருக்காங்கன்னு சொல்றா. அண்ட் இன்னும் அவங்களுக்கு பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் வர போறாங்கன்னு சொல்றா. இவளுக்கு என்ன சொல்ல வராங்கன்னு புரியல. என்ன சொல்ற நீ புரியாம கேட்க உடனே ப்ரொஃபஸர் வந்து நீ யாருன்னு உனக்கு தெரியலையா இல்ல தெரியாத மாதிரி நடிக்கிறியான்னு கேட்கிறா. இனிமே தான் ஆட்டமே ஆரம்பிக்க போகுது. இந்த கதை பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பார்ட்க்கு முன்னாடி நடந்தது. ப்ரொஃபஸர் மூளையை வச்சு ஆராய்ச்சி பண்றதுல ஸ்பெஷலிஸ்ட்னா அவரோட அக்காக்காரி ஜீன்ஸை வச்சு ஆராய்ச்சி பண்றதுல ஸ்பெஷலிஸ்ட். இப்போ அப்படியே கட் பண்ணி பிரசன்ட்ல காட்டுறாங்க ஃபர்ஸ்ட் பார்ட்க்கு அப்புறம். இதை கெத்த சிகரெட் அடிச்சிட்டு இருக்கல. இவ பேர் என்னன்னு தெரியல, ஆனா 2 கோட் நேம் சொல்றாங்க. இவங்க கூட இருக்க எல்லாருமே 2 கேர்ள் 1 2 கேர்ள் 2 அப்படின்றத சொல்றாங்க. இவங்க ஷாங்காயை சேர்ந்த கூலிப்பட இவங்க டீம்ல 2 பொண்ணு ஒரு பையனும் இருக்காங்க. எப்படி போன பாட்டா ஒரு சைக்கோ டீம் இருந்துச்சு அதே மாதிரி தான் இவங்களும். இவனுக்கு ஒரு லேப்ல போயிட்டு அங்க இருந்து எல்லாருமே கொண்டுட்டு போறாங்க. அவங்க போனதுக்கு அப்புறம் ஒருத்தி கண் முடிக்கிறான். பார்த்தவனே தெரியும் ரத்தத்துல மூழ்கி இருக்கால இவ யாருன்னு. இந்த படத்தோட ஹீரோயின் தான். இவனுங்க ஹீரோயின் இன்ட்ரோனா இப்படிதான் இருக்குன்னு ஒரு எத்திக்ஸை ஃபாலோ பண்றானுங்க போல. உடம்புல இருக்க டியூப் எல்லாத்தையும் பிடிக்கிட்டு வெளியே வரா. அப்படியே அந்த ஹைஸ்ல ரத்த காலோட நடந்து போக அப்ப இவளுக்கு மண்டைக்குள்ள அம்மா கிட்ட வான்னு அதே வாய்ஸ் திரும்பவும் கேட்குது. யாரையோ தண்ணிக்குள்ள வாய்ஸ் எல்லாம் கனெக்ட் பண்ணி வச்சிருக்காங்க. அது இவ கண் முன்னாடி வந்து போகுது. அது தாங்க முடியாம இவ மண்டையை பிடிக்க மூக்குல இருந்து ரத்தம் வடித்து அப்ப இவ சுத்தி பார்த்தா ஐஸ் கட்டி எல்லாமே பறக்குது. அப்புறம் இவன் நார்மலாக அதுவும் நார்மலா ஆகிடுது. இவன் எந்த அளவுக்கு பவர்ஃபுல்னு இந்த சீன்லயே நமக்கு புரிய வச்சிருக்காங்க. அவரை கட் பண்ண ஒருத்தனை காட்டுறாங்க. இவன் கம்பெனிக்கு தான் வேலை செய்யறான் டைரக்டரா. லேப்ல நடந்த பிரச்சனையை பத்தி பேச வில்லிக்கிட்ட வரான். இவனுக்கும் சூப்பர் ஹியூமன் பவர்ஸ் இருக்கு. அண்ட் இதுல வர எல்லாருக்குமே சூப்பர் ஹியூமன் பவர்ஸ் இருக்கு. அக்காக்காரி ரிட்டைர்மெண்ட் ஆயிட்டு இங்க தான் இருக்கா. இப்ப லேப்ல ஒரு பெரிய சம்பவம் நடந்துச்சுல, அதுதான் மெயின் லேப். அந்த லேபுக்கு இவ தான் இன்சார்ஜா இருந்திருக்கா. ஷாங்காயை சேர்ந்த அந்த கூலிப்பட்ட லேபை அட்டாக் பண்ணிட்டாங்க, எல்லாரையும் கொண்டுட்டாங்கன்னு சொல்ல இவ கூலா கேட்டுட்டு இருக்கா. உடனே அந்த பொண்ணு தப்பிச்சிட்டானே ஹீரோனை பத்தி சொல்ல விரண்டர்றா. அதே நேரம் ஹீரோனை காட்டுறாங்க காட்டுக்குள்ள போயிட்டு இருக்கா. அப்ப யாரோ அவளை ஃபாலோ பண்ற மாதிரி காட்டுறாங்க. அது யாருன்னு பின்னாடி நமக்கு தெரியும். இவ ரோடுன்னு தெரியாம அங்க வந்து நிக்க உடனே ஒரு காரு சருட்டுன்னு இடிக்கிற மாதிரி வந்து போகுது. உடனே அந்த கார் நிறுத்திட்டு யூஎஸ்ல வருது. இவனுங்க லோக்கல் தாதாங்க, கட்ட பஞ்சாயத்து வட்டி பிசினஸ் பண்றவனுங்க. அவனுங்க நிறுத்தி ஹீரோயின்ட்ட பேச்சு கொடுக்க அவ உம்முன்னு இருக்கா. சரி அவளையும் வண்டியில ஏத்துக்கலான்னு வாண்டடா ஹேமனை ஏத்துறானுங்க. உள்ள பார்த்தா ஒரு பொண்ணு இருக்கா, அவ பேர் கியூங் ஹி. அவ எதையும் பார்க்கல, அவளை விடுக்கலான்னு கத்த அவன் இவன் நம்பர் பிளேட்டை பார்த்துருக்க வாய்ப்பு இருக்குன்னு அவன் கத்துறான். ஹே அவ்வளவு வேகத்துல வந்தீங்க, அப்ப எப்படி அந்த நம்பரை பார்த்துருக்க முடியும்னு கேட்கிறா. ஆனா நம்ம ஹீரோயின் கரெக்டா அந்த நம்பரை சொல்றா. அது மட்டும் இல்லாம ஒரு அட்ரஸையும் சொல்றா. அது என்னன்னு பார்த்தா கண்ணாடியில ஒட்டி இருக்க ஸ்டிக்கர்ல இருக்க அந்த அட்ரஸ். மிரண்டு போயிடுறானுங்க. உடனே அவளை முடிக்க பார்க்க நம்ம ஹீரோயின் எல்லாரையும் பறக்க விட்டுடுறா. அப்புறம் அவனை கொள்ளலாம்னு பார்க்க உடனே கியூங் ஹி வேணாம்னு சொல்லி கேட்கிறா. ஹீரோனும் விட்டுடுறா. அவனுக்கு பாவம் பார்த்து கியூங் ஹி ஆம்புலன்ஸ்க்கும் கால் பண்ணிடுறான். அப்புறம் தாங்க அது போலாம்னு பார்த்தா இவருக்கு மனசு கேட்கல. அதனால ஹீரோனையும் கூட்டிட்டு போறா. இவரோட மாமா டாக்டரா இருக்காரு, வெட்டினரியன் டாக்டர். அவருக்கு கால் பண்ணி வர சொல்றா. அவரும் வந்து பேசிட்டு இருக்காரு. அப்ப நம்ம ஹீரோயின் பட்டுன்னு வாங்கி விழுந்துடுறா. உடனே அவளை தூக்கிட்டு போய் ட்ரீட்மெண்ட் பாக்குறாங்க. உடம்புல இருக்க அந்த கண்ணாடி பீசுங்க எல்லாத்தையுமே எடுக்கிறாரு. எடுத்துட்டு பார்க்க சீக்கிரம் அது சரியாகுது. ஷாக் ஆகிறாரு. உடனே அதை பத்தி கியூங்கி கிட்ட சொல்றாரு. ஆனா கியூங்கி போலீஸ்கிட்டலாம் சொல்ல தேவையில்ல, நான் இவளை பாத்துக்கிறேன்னு சொல்லிடுறா. கட் பண்றாங்க. ஒருத்தி இவ ஒரு ரத்த குழியில போட்டுட்டு கெத்தா உட்காந்துட்டு இருக்கா. கிளீன் பண்ண வாங்கடான்னு சொல்லிட்டு வெளியே கெத்தா நடந்து வரா. தம் அடிச்சுக்கிட்டு இவளை நம்ம சீஃப்னு கூப்பிடுவோம். இவளோட அசிஸ்டன்ட் ஏன் தனியா போய் மிஷன்ஸ் பண்றீங்கன்னு கத்திட்டு இருக்கான். இவளுக்கு தனியா மிஷன்ஸ் பண்ணதான் பிடிக்கும். இவங்களோட வேலை லேப்ல உருவாக்கிட்ட பசங்க அவங்களோட எல்லையை மீறி போனாங்கன்னா அவங்க கதையை முடிக்கிறது தான். இவ கம்பெனிக்கு அபிஷியலா வேலை பாக்குறான். ஒரு நோட் எடுத்து இப்ப கொண்டவளை மார்க் பண்றான். அதை பார்த்தோன்னே அவன் கத்துறான். ஒரு டேவை கொடுத்தல அதை என்ன பண்ணீங்கன்னு கேட்கிறான். டேய் அது நெட்ஃபிளிக்ஸ்ல நான் படம் பார்க்க யூஸ் பண்றேன்னு சொல்றான். இவங்க 2
ரெண்டு பேருக்கும் காம்போ கரெக்டா மேட்சா சூப்பரா இருக்கும். அப்புறம் வீட்டுக்கு வந்து புல்லட்ஸ் கிளாஸ் பீசஸ் எடுக்கிற அதுவும் சீக்கிரம் சரியாயிடுது. இவளுக்கும் சூப்பர் பவர்ஸ் இருக்கு போல. அப்ப உடனே நரம்பெல்லாம் முறுக்கிட்டு வர உடனே ஒரே குத்து செவுத்துல குத்துறா நார்மல் ஆகிடுது. அப்புறம் அடுத்த மிஷன்ஸ்க்கான அந்த டேட்டாவை கண்ணாலே காப்பி பண்றான். இங்க நம்ம ஹீரோனை கூட்டிகிட்டு கிங் ஹி வீட்டுக்கு வரா. இவன் தான் கிங் ஹியோட தம்பிக்காரன். கிங் ஹியை பார்த்தோன்னே உனக்கு என்னாச்சுன்னு முகத்தை தொடுறான். உடனே ஹீரோயின் அவன் கையை பிடிச்சி அழுத்துறா. பயந்துடுறான். உடனே கிங் ஹி சொல்ல விட்டுறான். அப்புறம் எல்லாரும் சாப்பிட உட்காடுறாங்க. அப்ப தம்பிக்காரன் சமையல் சரியில்லை கன்றாவே இருக்குன்னு சாப்பிட மாட்டேன்னு சொல்றான். ஆனா ஹீரோயின் காட்டுத்தனமா சாப்பிடுறான். அப்புறம் ஹீரோயினுக்காக ஒரு ரூமையும் அவரோட ட்ரெஸ்ஸையும் கொடுத்துட்டு கிங் ஹி அங்க இருந்து போறான். கட் பண்ணாங்க சீஃப் வெளியே வந்து பாக்குறா. சீஃப் கிட்ட வெளியே ஹீரோனை பத்தி சொல்றா. இப்பதான் நமக்கு கொஞ்சம் புரியுற மாதிரி ஸ்டோரியே சொல்றாங்க. அக்காவும் தங்கச்சி 40 வருஷமா பண்ண ரிசர்ச்ல இவங்களுக்கு எதிர்பார்த்த மாதிரி சரியான ஹோஸ்ட் கிடைக்கலையா. இவங்களுக்கு கிடைச்ச பெர்ஃபெக்டான ஹோஸ்ட் ஓப்பனிங்ல காட்டினாங்களா பஸ்ல ஒரு பொண்ணு. அவதான் அவளோட கருவை வச்சுதான் இவங்க பெர்ஃபெக்டான சூப்பர் ஹியூமன்ஸை உருவாக்கியிருக்காங்க. குளோனும் பண்ணிருக்காங்க. அவளோட பொண்ணு தான் நம்ம ஹீரோயின். அதை பத்தி சொல்ல உடனே சீஃப் போன பாட்டுல அந்த ஹீரோனை பத்தி கேட்கிறேன். அதுக்கு வில்லி நீ அவளை பத்தி யோசிக்க தேவையில்ல, அவ சீரம் இல்லைன்னா ஒன்னும் பண்ண முடியாது அவளால. ஃபர்ஸ்ட் இவ கதையை முடியும்னு ஹீரோனை முடிக்க சொல்றேன். இந்த மிஷன் இவங்க கம்பெனிக்கு தெரியாம தான் பண்றாங்க, சீக்கிரம் தான் பண்றாங்க. ஏன்னா கம்பெனியை பொறுத்த வரைக்கும் ஹீரோயின் இறந்துட்டான். அப்படிதான் ரெக்கார்ட்ஸும் கிரியேட் பண்ணி வச்சிருக்காங்க. ஏன்னா போன பாட்டுல கம்பெனி எல்லாரையும் கொல்ல சொல்லியிருக்கோம். அப்ப போன பாட்டோட ஹீரோயின் தப்பிச்சு போயிருப்பா. அதே மாதிரி இந்த ஹீரோனும் தப்பிச்சு போயிருக்கா. நம்ம ஸ்டார்டிங் சீன்ல பார்த்தோம்ல ஒரு சின்ன பொண்ணு, அவ தான் ஹீரோயின். ஆனா திரும்பவும் மாட்டிக்கிட்டான். அப்ப மாட்டிக்கிட்டது அப்புறம் அக்காக்காரி அவளோட லேப்ல மெயின் லேப்ல நேம மாத்தி அவளை வச்சிருந்திருக்கா. ஏன்னா ரிசர்ச் வீணா போக கூடாதுன்னு இப்ப இந்த மெயின் லேப்ல ஷாங்காயை சேர்ந்த அந்த கூலிப்பட அட்டாக் பண்ணிடுச்சு. ஹீரோனும் தப்பிச்சிட்டா. ஆனா இந்த வேலை பாத்தீங்கன்னா இவங்க அனுஷ்ல தான் பண்றாங்க. சீஃப் அந்த மாரி அனுஷ்ல இந்த வேலையும் பண்ண மாட்டான். ஆனா இந்த வேலையை பண்றதுக்கு காரணம் என்னன்னா 10 வருஷத்துக்கு முன்னாடி வில்லிக்கு ஏதோ கடமைப்பட்டிருக்கா. சோ அது என்னன்னு நமக்கு தெரியல. மேபி நெக்ஸ்ட் பார்ட்ல சொல்ல வாய்ப்பு இருக்கு. வில்லியாக்கா எல்லா பசங்களோட மண்டைக்குள்ளையும் ட்ராக் பண்ற மாதிரி சீப்பா வச்சிருக்கலாம். அதை ஈஸியா ட்ராக் பண்ண ஒரு டிவைஸையும் கொடுக்குறா. ஆனா சீஃப்க்கு அதை எப்படி யூஸ் பண்றதுன்னே தெரியல. டேய் உனக்கு எப்படி யூஸ் பண்ண தெரியுமா அப்படின்ட்டு கேட்க அவன் எல்லாம் நக்கிட்டு இருக்கான். அப்புறம் அசிஸ்டன்ட்டை தேய்ச்சிட்டு 2 பேரும் கிளம்புறாங்க. அசிஸ்டன்ட் இதை பண்ணி தான் ஆகணும் நம்ம பேசிட்டு வர ஒரு டீம் ஒரு ஃபாலோ பண்ணிட்டு வருது. அவனுக்கு கார்ல சேஸ் பண்ணிட்டு வர திடீர்னு பார்த்து நம்ம சீஃபோட காரை காணோம். எங்கடா போச்சுன்னு அவனுக்கு பார்த்துட்டு இருக்கா. உடனே சைட்ல வந்து ஒரே அடி இடிக்கிறானுங்க. நம்ம அசிஸ்டன்ட்டுக்கு ஒரு ஸ்கோர் பண்ற மாதிரி சீனே வைக்கல. இந்த சீன் அவனுக்கு தான். கதவை தூக்கி அவனுக்கு எரிய அசால்ட்டா பிடிச்சிடறான். தடி எடுத்தவனா தண்டல்கார மாதிரி வரவெல்லாம் சூப்பர் போர்ஸோட வரான். பறந்து பறந்து வித்த காட்டுறானுங்க. ஆனா அசால்ட்டா அசிஸ்டன்ட் ஈஸியா கதையை முடிச்சிடறான். அப்புறம் ரெண்டும் காமெடியா பேசிட்டு போறாங்க. எப்படிதான் நம்ம ஹீரோனை கண்டுபிடிக்க போறோம்னு பேசிட்டு போக உடனே டிவைஸ்ல ஹீரோயின் இருக்க இடத்த காட்டுது. அதே நேரம் ஹீரோயினுக்கு மூக்குல இருந்து ரத்தம் வருது. அப்ப திரும்ப அவ மண்டைக்குள்ள யாரோ தண்ணிக்குள்ள வாய்ஸ் எல்லாம் கனெக்ட் ஆன மாதிரி காட்டுறாங்க. தெரியுது அம்மா கிட்ட வான்னு திரும்பவும் அந்த குரல் கேக்குது. தாங்க முடியல மண்டையை பிடிக்கிறா. அப்ப காத்துல அந்த பறக்கிற அந்த டஸ்ட் எல்லாம் அந்த பனிக்காலத்துல ஒரு மாதிரி வெள்ளையா இருக்கும்ல அது எல்லாமே அப்படியே அசையாம இருக்கு. அண்ட் கடிகாரமே அசையல ஓடல. எல்லாம் ஸ்டன் ஆயா அப்படியே நிக்க. அப்புறம் இவன் நார்மல் ஆனோனி எல்லாம் நார்மல் ஆயிடுது. அப்ப எது வெளியே சத்தம் கேட்க இவ என்னன்னு போய் பாக்குறா. பார்த்தா ஒரு கேங் வருது. யாருன்னு பார்த்தா அந்த ரவுடிஸ் தான், லோக்கல் ரவுடிஸ். இந்த ஆளு பேரு ஹாங்டோ, பஞ்சாயத்து தலைவர், கிங்கோட சித்தப்பா. இவங்களுக்குள்ள என்ன பிரச்சனைன்னு பார்த்தா இவனுக்கு இந்த இடம் வேணுமா. ஆனா கிங் ஹி கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டா. அதனாலதான் கிங்கோட அப்பாவையே அவன் கொண்டு இருக்கான். கிங் ஹி கண்ணை காட்டி மிரட்டா அவன் பயப்படாம டீல் பேசுறான். ஆனா கிங் ஹி எதுக்கும் ஒத்து வர மாதிரி தெரியல. அதனால அவளை பிடிச்சி மிரட்டுறான். உடனே தம்பிக்காரன் வரான். பாவம் அவனும் அடி வாங்குறான். பத்திரத்தை காட்டி கையெழுத்து போட சொல்றான். ஆனா கிங் ஹி முடியாதுன்னு கத்துறா. அடிச்சிடறானுங்க பயப்பிள்ளைங்க. அக்காவின் தம்பியும் அடிச்சு விளையாடுறானுங்க. அப்ப நம்ம ஹீரோயின் வீட்டோட டாப்ல நிக்கிறா. இறங்குமா கீழே விழுந்துட போறேன்னு இவங்க பேசிட்டு இருக்கா. உடனே அவ குதிச்சிடுறா. செத்துட்டானே உனக்கு பயப்பட அசால்ட்டா நிக்கிறா. ஷாக் ஆயிரானுங்க. அப்ப ஒருத்தன் ஒரே குத்து ஆளு பறந்துடுறான். இன்னொருத்தன் கட்டையால அடிக்க வர கையாலே நான் கட்டையை உடைச்சிடுறா. காரை பறக்க விடுறா. இவளை பண்றதை பார்த்துட்டு எல்லாம் பயப்படுறாங்க. கிட்ட வரதுக்கே யோசிக்கிறானுங்க. நம்ம ஹேங்டு மிரண்டு போயிடுறான். கொண்டு இல்லாமனு இவ கிட்ட வர உடனே கிங் ஹி வேணாம்னு விட சொல்லிடுறான். இவனுக்கு பயந்தாங்க வந்து ஓடிடுறானுங்க. அப்புறம் நம்ம தம்பிக்கு மூஞ்செல்லாம் அடிபட்டுருக்கல. அதை அக்காரி மருந்து போட்டுட்டு இருக்கா. ஆனா பயபுல அதை பத்தி யோசிக்காம நம்ம ஹீரோனை நல்லா புகழ்ந்து பேசிட்டு இருக்கான். இவனே ஹேலியானா நம்ம யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணலாமா, இதை என்ன லவ் பண்ணுவாளா இவ அப்படின்னு லூசு மாதிரி கியூரியஸ்ல எக்ஸைட்மெண்ட்ல பேசிட்டு இருக்கான். கட் பண்ணா சீஃப் ஒரு கலர் என்ன நின்று மரியாதை கொடுத்துட்டு இருக்கா. அப்ப டேரக்டரும் அங்க வரான். சீஃப் கூட இருந்தவங்களா இங்க தான் போச்சிருக்காங்க. அந்த வேலையை பார்த்தது இந்த டேரக்டர் பையன் தான். இவங்களுக்கு 2 பேருக்கும் நடுவில் ஒரு பெரிய ஸ்டோரி இருக்கு. அது என்னன்னு நமக்கு சொல்லல. மேபி நெக்ஸ்ட் பார்ட்ல சொல்ல வாய்ப்பு இருக்கு. அப்ப டேரக்டர் இந்த மிஷன்ல நீ தலையிடாதன்னு சொல்ல இவ நீ ஏன் விஷயத்துல தலையிடாதன்னு கலரா பேசிட்டு போறா. அப்புறம் இந்த யாங்டோ பையன் மோப்ப முடிச்சு மாமா கிட்ட வந்துடுறான். உனக்கு ஹீரோனை பத்தி தெரியும், அந்த பொண்ணை பத்தி தெரியும், உண்மையை சொல்லணும்னு கேட்க நம்ம மாமா எதையும் சொல்ல மாட்டாரு. உடனே கையை வெட்டிடுவோட மிரட்டா அப்பையும் அவரு எதையும் சொல்ல மாட்டாரு. உடனே வெளியே பார்த்தா ஏதோ சத்தம் கேட்குது. அவன் வெளியே வரான். ஹீரோனை பத்தி தெரிஞ்சிட்டான் போல. பாவம் அவரை என்ன பண்ணான்னு தெரியல. ஹீரோனை பிடிச்சி கொடுத்தா பணம் கொடுக்கறதா சொல்லியிருக்காங்க.
இருக்கானுங்க. உடனே அவங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுறான்னு ஆளுங்க கிட்ட சொல்றான். அதே நேரம் இங்க ஷாப்பிங் பண்ணலாம்னு இவங்க போயிட்டு இருக்காங்க. அப்ப நம்ம தம்பிக்காரன் ஹீரோயின் கிட்ட யூடியூப் வீடியோஸ் எல்லாத்தையும் காட்டி இந்த மாதிரி நம்ம சேனல் ஸ்டார்ட் பண்ணுவோம், நல்லா பண மழையில நம்ம இருக்கலாம் அப்படின்ட்டு சொல்றான். நல்லா சீரியஸா பேசிட்டு இருக்கான். ஆனா இவ அதெல்லாம் கண்டுக்காம அவங்க சாப்பிட்றத பார்த்துட்டு இது வேணும்னு பேசுறா, கேட்குறா, கடுப்பாயிடுறான் பயப்புள்ள. அப்புறம் ஷாப்பிங் பண்ண சூப்பர் மார்க்கெட்டுக்கு வராங்க. இங்கதான் ஃபன்னு. நம்ம ஹீரோயின் சின்ன புள்ள தனமா சுட்டித்தனமா நடந்துப்பா, கண்ணுல பாக்குற எல்லாத்தையுமே எடுப்பா, அந்த சாம்பிள்ஸ்க்கு வச்சிருக்க எல்லாத்தையுமே காலி பண்ணிடுவா, காட்டுத்தனமா சாப்பிடுவா. அதை பார்த்தோன்னே அவன் அசிங்கப்படுத்த அதனை பின்னாடி சுத்திட்டு இருப்பான். அப்ப கிம்க்கு ஒரு கால் வர உடனே முகம் மாறுது, சோகமாகுது. என்னடான்னு பார்த்தா மாமாவை ஹாஸ்பிட்டல் இருந்து கூட்டிட்டு வர. அவர் கையை என்ன பண்ணிருக்காங்கன்னு பார்த்தா விரல வெட்டிட்டானுங்க. அப்ப மாமா பயத்துல இந்த பொண்ணு அவங்க கிட்ட ஒப்படைச்சிட்டு அந்த இடத்தையும் அவன்கிட்ட கொடுத்துட்டு நமக்கு பிரச்சனை வேணாமான்னு சொல்றாரு. அதை கேட்டு இவ சோகமா வெளியே வர சீஃப் வந்து நிக்கிறா. அப்படியே கட் பண்ணா ஹேங்டோ போன்ல நம்ம ஹீரோனை பத்தி பேசிட்டு வரான். பேசிக்கிட்டே ரூம்குள்ள வர பட்டுன்னு 2 பேரை ஷூட் பண்ணிடுறானுங்க. யாருன்னு பார்த்தா இந்த கூலிப்படம் தான். இந்த கூலிப்படம் தான் நம்ம ஹீரோனோட தலைக்கு வேலை வச்சது. இவங்களை பார்த்தோன்னே இவன் புரிஞ்சுக்கிறான், ஹீரோன் இருக்க இடத்த சொன்னாலும் கொள்வானுங்க, சொல்லனாலும் கொள்வாங்கன்னு. அதனால சேஃபா ஒரு டீலை போடுறான். கட் பண்ண எங்க தம்பிக்காரன் ஹீரோன் கிட்ட போன பாட்டோட ஹீரோனோட வீடியோஸை காட்டி இந்த மாதிரி உனக்கு மேஜிக் பண்ண தெரியுமான்னு கேட்கறான். ப்ளீஸ் எனக்காக பண்ணுன்னு கேட்கறான். ஆனா அவ உம்முன்னு இருக்கா. உடனே அவளோட வீக்னஸ் ஆன சாப்பாடை பத்தி பேச அவளும் ஓகே சொல்லிடுறான். அப்ப எல்லாத்தையுமே பறக்க வைக்க அவனுக்கு தெரியல. அவன் பயப்புள்ள இவளை பார்த்து என்ன சிரிச்சிட்டு இருக்க, என்னடி பண்ற அப்படின்னு கேட்டுட்டு இருக்க. திரும்ப பறக்க வைக்கிறான். இதை பண்றான்னு இவன் திரும்பி பார்க்க உடனே நார்மல் ஆயிடுது. இதுவும் பறக்கல. இதே மாதிரி இவனை வச்சு விளையாடிட்டு இருக்கான். உடனே அவன் கடுப்பாகி கெஞ்சி கேட்கறான், இங்க பாரு நீ ஏதோ ஒண்ணு பண்ற, அது என்ன எனக்கு காட்டுன்னு சொல்லி கேட்கிறான். உடனே பறக்க வச்சு காட்டுறா. முயலு நாயினி எல்லாமே பறக்குது. அதை பார்த்தோன்னே எக்ஸைட்மெண்ட்ல அவன் கத்திட்டு இருக்கான். அப்ப கிங் ஹி வீட்டுக்கு வந்துட்டு இருக்கான். இவகிட்ட சீஃப் என்ன சொல்லியிருக்கான்னு பார்த்தா ஹீரோனை பத்தி எல்லாமே சொல்லிட்டு ஒரு டீலையும் போட்டிருக்கான். நீயும் உன் தம்பியும் காட்டுக்குள்ள போயிருங்க, நாங்க ஹீரோனை பாத்துக்கிறோம் அப்படின்ட்டு சொல்லியிருக்கா. சீஃபை பொறுத்த வரைக்கும் அப்பாவி ஜனங்களை ஒன்றும் பண்ணக்கூடாது, ஒரு நல்ல எண்ணம். வீட்டுல கிங் ஹி சீஃப் சொன்னதை பத்தியே யோசிச்சுட்டு இருக்கா. அப்ப தம்பிக்காரன் வானவடிக்கை திருவிழா நடக்க போகுது, வா ஸ்டார்ட் பண்ண போறாங்க, அதை பார்க்கலாம்னு கூப்பிடுறான். உடனே கிங் ஹி என்ன நினைச்சான்னு தெரியல, சீஃப் சொன்னதை கேட்கல, நம்ம ஹீரோனை காப்பாத்தலாம்னு நினைக்கிறான். ஹீரோனை தப்பிக்க சொல்றா. அதே நேரம் வெளியே பார்த்தா கூலிப்படையும் ஹேங்டோ குரூப்பும் வந்துருது. அதை சீஃபோட டீமும் பாக்குறாங்க. உடனே கிங் ஹி கன் எடுத்துக்கிட்டு வந்து மிரட்டுறா சித்து பண்ண. உடனே தம்பி ஹீரோனை கூட்டிகிட்டு மேல வரான். உடனே ஸ்னைப்பர் நான் இப்பயே ஷூட் பண்ணிட்டான்னு கேட்கறான். ஆனா சீஃப் வேணாம், அந்த பையன் இருக்கான், கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுன்னு சொல்லிடுறா. அது பாரு அதுதான் மெயின் ரோடு, அங்க நீ போயிட்டா சேஃபா இருக்கலாம், இந்த பிரச்சனை எல்லாம் முடிஞ்சோன்னு திரும்ப வா என்ன அப்படின்ட்டு சொல்லி அனுப்புறான். கீழே ஹேங்டோ ஹீரோனை பத்தி கேட்க அவ எதுவுமே சொல்ல மாட்டா, எனக்கு எதுவும் தெரியாதுன்னு சொல்றா. உடனே அவன் பயப்படாம யோசிக்காம கிங் ஹியை ஷூட் பண்ணிடுறான். உடனே அக்கா தம்பி கத்திட்டு வெளியே ஓடியார. உடனே ஸ்னைப்பர் இதான் கரெக்டான நேரம்னு மிசைல் ஷூட் பண்ணிடுறான். பிளாஸ்டும் ஆகுது. அதை பார்த்தானே ஒருத்தி கத்தி எடுத்துக்கிட்டு போறா ஸ்னைப்பரை கொல்ல. சீஃபும் அசிஸ்டன்ட்டும் வந்து பாக்குறாங்க. ஹீரோனை தேடி பாக்குறாங்க. ஹீரோனை காணோம். எங்கடா போனா அவனை பேசிட்டு இருக்கா. இங்க நம்ம ஸ்னைப்பர் கிட்ட வந்துடுறா. கத்தியை வச்சு நல்லா வித்த காட்டுவா. அடுத்த 20 நிமிஷத்துக்கும் வெறும் சண்டை மட்டும் தான் இருக்க போகுது. அண்ட் போன பாட்டுல பார்த்தா கூலிப்படையை விட இவங்க நல்லா பவர்ஃபுல்லா தான் இருப்பாங்க. காத்துலயே வித்த காட்டுறான். அண்ட் ஸ்னைப்பரை விட ரொம்ப ஃபாஸ்டாவும் இருக்கா. ஸ்னைப்பர் கதையை அசால்ட்டா முடிச்சிடுறான். இங்க ஹேங்கோட தம்பிக்காரன் கதையை முடிச்சிடலாம்னு ஷூட் பண்ண பார்த்தா அதுக்குள்ள சீஃப் அவனை ஷூட் பண்ணிடுறான். உனக்கு இந்த இடத்த விட ஓடுகடான்னு கத்த மிரட்ட கூலிப்படையோட தலைவி நான் இருக்கும்போது நீ என்னமா பேசுறேன்னு அவளும் பதிலுக்கு வித்த காட்டுறா. சுத்தி இருக்க எல்லா கட்டைகளையும் கல்லையும் பறக்க விட்டு அதை வச்சு அட்டாக் பண்றா. அதை பார்த்தோன்னே அசிஸ்டன்ட் வாயை புழக்கிறான். இவங்க 2 பேருமே அவளை ஷூட் பண்றாங்க. ஆனா சிக்கவே இல்லை, செம ஃபாஸ்டா இருக்கா. அதே அந்த பையனும் வந்து அட்டாக் பண்றான், அடிக்கிறான். இந்த சண்டையெல்லாம் வாய் வார்த்தையா சொல்லி எக்ஸ்பிளைன் பண்ணா நல்லா இருக்காது. அப்படியே பார்த்து ரசிச்சாதான் சூப்பரா இருக்கும். நல்லா ஃபாஸ்டா ஓட வரேன் பாருங்க. சீஃபுக்கு நல்லா டஃப் கொடுக்குறாங்க. ஆனா அதுலயும் சீஃப் ஒருத்திய அசால்ட்டா முடிச்சிடறா, ஷூட் பண்ணிடுறான். தலைவியை விரலே ஷூட் பண்ண அந்த விரல திரும்ப முளைக்குது. அதை பார்த்தோன்னே ஷாக்ல இருக்கா. அப்ப அந்த பையன் உடனே வந்து அடிச்சிடறான். அப்ப சீஃப் தம்பியை பார்த்து டே தம்பி இங்க இருந்து போயிடுறா அப்படின்ட்டு சொல்ல உடனே யாங்டோ சாவுடான்னு ஷூட் பண்ண பாக்குறான். உடனே அசிஸ்டன்ட் கையிலையும் வச்சிடறான். ஆனா சீஃப் மேல புல்லட் பட்டுருது. என்ன சீஃப் நீங்க புது பிராண்ட் அது, அதை போய் இப்படி வேஸ்ட் பண்றீங்களா அப்படின்ட்டு அசிஸ்டன்ட் காமெடியா பேசிட்டு இருக்க. பார்த்தா பாவம் அந்த பையன் மேல புல்லட் பட்டிருக்கு. சீஃப் மேல புல்லட் பட்டு உடம்புல பாஸ் ஆகி இவன் மேல பட்டிருக்கு. அதே நேரம் ஹீரோயின் மயக்கத்துல இருந்து எழுந்திருக்கா. அந்த பிளாஸ்ட்ல மாட்டிட்டா போல. அவளுக்கு அவனோட நினைப்பாவே இருக்கு, மிஸ் பண்றா ரொம்ப. அதனால திரும்ப போகலாம்னு யோசிச்சுட்டு இருக்கா. அப்ப ஸ்னைப்பரை கொண்டு அவனை இழுத்துக்கிட்டு அவ வரா. அவ ஹீரோனை பார்த்தோன்னே லேப்ல உன் மண்டையில ஷூட் பண்ணி நீ உருளையா இருக்க, சரி இப்ப உன் கதையை நான் முடிக்கிறேன் பாருன்னு கத்தி எடுத்துக்கிட்டு மின்னல் வேகத்துல வர அப்படியே ஸ்லோ மோஷன்ல காட்டுறாங்க. அசால்ட்டா அவ கத்தியை புட்டிங்க அவளையே கொண்டுறா நம்ம ஹீரோயின். இங்க பார்த்தா நம்ம அக்காவும் தம்பியும் இறந்துட்டாங்க. அதை பார்த்தோன்னே சீஃப் ரொம்ப கோபமாயிடுறாங்க. உடனே ஹேங்டோவை கொண்டுலாம்னு சீஃப் போக ஆனா அதுக்குள்ள அசிஸ்டன்ட் அந்த பையன் அடிச்சு பறக்க விட்டுறான். சீஃபையும் போட்டு புழக்கிறான். ஆனா சீஃப் எப்படியும் அவனை லாக் பண்ணி டாக்டிக்கா கழுத்துலயே குத்துறா. ஆனா இவன் நேரம் தலைவி பின்னாடியில இருந்து குத்துறா முதுகுல. 2 பேரும் மாத்தி மாத்தி கத்தியால சீஃப சதக்கு குத்திட்டே இருக்காங்க. முழுசா முடிச்சு விட்டு நான் கன்னை எடுத்து ஷூட் பண்ண பார்த்தா நல்ல வேலை புல்லட் இல்ல. ஆனா சீஃப் பயந்துட்டான். நம்ம அசிஸ்டன்ட்க்கு என்னாச்சுன்னு பார்த்தா கார் கண்ணாடியில சொருக்கிட்டு இருக்கான். அந்த பையன் இன்னொரு கண்ணை எடுத்து நம்ம சீஃபை முடிச்சிடல அவனை
கிட்ட வர உடனே அசிஸ்டன்ட் பறந்து வந்து தத்துறான் அண்ட் கரெக்டா அவன் கழுத்துலயே கத்தியால குத்திடுறான். ஆனா இதுல இவங்கள ஒன்றும் பண்ணாது. அவன் நக்கலா பேசிட்டு இருக்க நம்ம ஹீரோயின் அந்த பொண்ணை கொண்டு இழுத்துட்டு வரான். அப்ப அவங்களோட பாடியை பார்த்தோன்னே ரொம்ப ஃபீல் பண்றான். இதை என்கிட்ட தான் பண்ணிருப்பானு அவனோட காலை நசுக்குறான். அவனாலையும் வலி தாங்க முடியல. அப்ப இவனுங்க இந்த மூஞ்செல்லாம் பார்த்தா ஒன்னும் பெருசா தெரியலையே, இவளுக்கு ஐ பேத்தினாங்க சே அப்படின்னு கலாய்க்கிறாங்க. ஆல்ரெடி ஹீரோயின் கோவத்துல இருக்கா. இதை கேட்டோடனே இன்னும் கோவம் வரான். ஒரு பார்வை பாக்குறா. அவ்வளவுதான் இவ பவரை யூஸ் பண்ணி கையை காலி பண்றான். ரெண்டு பேரும் மிரண்டு போயிடுறாங்க. தலைவையை அடிச்சு பறக்க விட்டுறான். சுத்தி பேரியர் மாதிரி கிரியேட் பண்ணி இவனை அடிச்சு விளையாடிட்டு இருக்கா. ஏப்பா என்ன பவரு, திரும்ப ஹேங்டோ வந்து காலை நசுக்க. அப்ப தலைவி பறந்து வர பார்க்காமலே கார் எடுத்து வீசுறா. ஆனா அடி வாங்கியா அவ திரும்ப எழுந்து வேகமா வரா. கரெக்டா மூஞ்ச பிடிச்சி நிறுத்திடுறா. அவ கையாலேயே கத்தியால குத்துறா. அதை தடுக்க ட்ரை பண்றா. ஆனா அவளால முடியல. உடனே அவளை தூக்கி வீசிடுறா. இந்த பையனை பார்த்தா இவனுக்கு கை வேகமா வளருது. இருடி என் பவரை பாருன்னு அவனு எல்லாத்தையும் பறக்க விட்டு அடிக்கிறான். ஆனா பார்த்தா எந்த பையனுமே இல்லை, எல்லாமே மொக்கையா தான் போயிருது. நம்ம ஹீரோனை அசால்ட்டா அதை தடுக்கிறா. கல் எல்லாத்தையுமே உடைச்சி சின்ன சின்ன துக்கல்களா ஆக்கி அடிக்க பாக்குறா. உடனே அவன் இருடின்னு வேகமா வர அவனையும் தடுத்து நிறுத்திடுறா. இவரோட பவரை யூஸ் பண்ணி சூறாவளி மாதிரி உருவாக்கி அவனை கண்ணுமிக்கிற நேரத்துல பிச்சு போட்டுடுறா காத்தோட காத்தா. அவ்வளவுதான் அவனோட கதை முடிஞ்சிச்சு. அப்படியே திரும்ப தலைவி மிரண்டு போய் பின்னாடியே போறான். பார்த்தா பின்னாடி ஒரு கார் இருக்கு. ஏடாதுன்னு பார்த்தா நம்ம தலைவி ஹோஜி ஹீரோயின் கித்தா வெளியே வரா. அவளுக்கு நம்ம கூலிப்படைய ஆல்ரெடி தெரியும் போல. அண்ட் இதுல ட்விஸ்ட் என்னன்னா நம்ம ஹீரோனோட தங்கச்சி தான் அவ. அதாவது ஓஜி ஹீரோனோட தங்கச்சி தான் நம்ம ஹீரோயின், புது ஹீரோயின். நான் என் தங்கச்சியை வெளியே கூட்டிட்டு தான் வர சொன்னேன், ஆனா கொலை சொல்லலன்னு உடனே ஒரே சேகண்ட தலை தெரிவி கொண்டுறான். இப்பதான் அந்த பேக் ஸ்டோரியை சொல்றாங்க. இவன் அந்த சீரம் காக்கை எல்லா லேபையும் வேட்டையாடி இருக்கா. அப்ப ஷாங்காயில அந்த கூலிப்படையை பார்த்திருக்கா, மீட் பண்ணிருக்கா. மெயின் லேப்ல தங்கச்சி இருக்கான்னு கேள்விப்பட்டு கூலிப்படையை அனுப்பியிருக்கான். ஆனா அவளுக்கு அவன் நம்ம தங்கச்சி தான் கன்ஃபார்மா தெரியல. ஆனா கூலிப்படை ஹீரோனை ஷூட் பண்ணிட்டு வந்திருப்பாங்க. அண்ட் இப்பையும் கொல்ல பார்ப்பாங்க. ஹீரோயின் காட்டுக்குள்ள தப்பிச்சு வந்திருப்பாள். அப்ப யாரோ ஃபாலோ பண்ற மாதிரி இருக்கும்ல, அது யாருன்னு பார்த்தா ஹோஜி ஹீரோயின் தான். அப்பதான் அவன் நம்ம தங்கச்சின்னு கன்ஃபார்ம் பண்ணிருக்கான். அண்ட் இவங்க டியூன்ஸ் தானே, இவங்களுக்குள்ள ஒரு பாண்ட் இருக்கும்ல. சோ இவங்களோட அம்மா தான் அந்த பஸ்ல வந்த பொண்ணு. அண்ட் இப்ப ஹோஜி ஹீரோயின் இவளை தேடி வந்திருக்க காரணம் என்னன்னு பார்த்தா அம்மாக்காக தான். அவளுக்கு அம்மா எங்க இருக்கான்னு தெரியாது. ஆனா தங்கச்சிக்காரி அம்மாவோட சப்கான்சியஸ் மைண்ட்ல கனெக்ட் ஆயிருக்கான். சோ தங்கச்சியை கண்டுபிடிச்ச அம்மாவை ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம்னு இவ தேடி வந்திருக்கான். அண்ட் அம்மாவை சீக்கிரம் தேடி கண்டுபிடிச்சாதான் இவரோட ப்ராப்ளத்தையும் கியூர் பண்ண முடியும். அக்கா கூட வானு ஓஜி ஹீரோயின் கூப்பிட அவ கண்டுக்காம அவங்களையே பாக்குறா. பார்த்து ஃபீல் பண்றான். உடனே அக்காக்காரி கையில ஒரு மருந்து எடுத்து என்னால ஒருத்தரை மட்டும் காப்பாற்ற முடியும், அது யாருன்னு சொல்லுன்னு கேக்குறா. அப்ப யாங்டோ சாகுறான். நம்ம ஹீரோயின் அவங்கள பார்த்து யாருன்னு முடிவு பண்ண முடியாம ஒரு மாதிரி பார்த்துட்டு இருக்கான். யாரை திரும்ப உயிரோட கொண்டு வரதுன்னா அவளால முடிவு பண்ண முடியல. அப்படியே பார்த்துட்டு இருக்க உடனே அக்கா மயக்க ஊசியை போட்டுறா. தூக்கிட்டு வந்து தங்கச்சியை கார்ல வைக்கிறா. அப்படியே திரும்பி சீஃபையும் அசிஸ்டன்டையும் பாக்குறா. இன்னும் அவங்க சாவல. அண்ட் எதுவும் அவங்கள பண்ணாம போறா. ஏன்னா அவங்களுக்குள்ள ஒரு நல்ல மனசு இருக்குல்ல, அதனாலதான் விட்டுட்டு போறா. அப்படியே கட் பண்ணா வில்லி ஒரு பொண்ணு டிராயிங் பண்ணிட்டு இருக்கா. கூட அவளோட பொண்ணான அந்த டெரர் பீஸ் இருக்கா. அப்ப வில்லி அக்காவும் தங்கச்சியும் ஒண்ணு சேர்ந்துட்டாங்களா, இப்ப எப்படி அவங்க அம்மா தேடி தான் வருவாங்க, நாமளும் தயாராகும்னு சொல்றேன். அந்த டிராயிங் யாருன்னு பார்த்தா அம்மா தான். அப்படியே அந்த டிராயிங்கை க்ளோஸ் அப்ல கொண்டு போக உடனே கட் பண்ணி நிறைய பேரை தண்ணிக்குள்ள இருக்க மாதிரி காட்டுறாங்க. எல்லாரும் ஒயிட்ஸால கனெக்ட் பண்ணி வச்சிருக்காங்க. இதுதான் நம்ம ஹீரோயினுக்கு விஷன்ஸா வந்திருக்கும். அதுல யார் இருக்காங்கன்னு பார்த்தா நம்ம அம்மா தான் இருக்காங்க. அப்படியே க்ளோஸ் அப்க்கு கொண்டு போனா உடனே அவங்க கண்ணை திறக்க படமும் முடியுது. அப்படியே கட் பண்ணி போஸ்ட் கிரெடிட் சீனுக்கு வந்தா நம்ம சீஃபும் அசிஸ்டன்ட்டும் இப்பதான் கண்ணை முடிச்சு எழுந்திருக்காங்க. ரெண்டு பேருமே காமெடியா பேசிட்டு இருக்காங்க. இப்பயும் நக்கல. அப்ப சீஃப் போன் எடுத்து யாருக்கோ கால் பண்றா. யாருக்குன்னு பார்த்தா நம்ம டேரக்டருக்கு தான். அந்த டேரக்டர் பையன் இங்க தான் இருக்கான். பயபுல ரொம்ப நேரமா இங்க தான் இருந்திருக்கான். அது தெரிஞ்சோடனே அசிங்கமா திட்டுறா. அவன்கிட்ட ஹெல்ப் கேட்கறா. இப்போ ரெண்டு பேருமே சேர்ந்து நம்ம ஹீரோயின்ஸ் தேட போறாங்க. அண்ட் பயபுல அவங்க எங்க போறாங்கன்னு எனக்கு தெரியும்னு சொல்றான். சோ இதோட படம் முடியுது. சோ இதுக்கப்புறம் என்னாச்சுன்னு நமக்கு நெக்ஸ்ட் பார்ட் வந்தாதான் தெரியும். 2026 வரதா சொல்லியிருக்காங்க. அண்ட் சின்னதா ஒரு கேள்வி கேட்கிறேன். நம்ம ஹீரோனுக்கும் ஓஜி ஹீரோனுக்கும் சண்டை வந்தா, அதாவது அக்காக்கும் தங்கச்சிக்கும் சண்டை வந்தா யார் ஜெயிப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? அண்ட் வில்லிக்கூட ஒரு பொண்ணு இருக்கல்ல, அவ யாருன்னு நினைக்கிறீங்க அப்படின்ட்டு கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. இது போல ஒரு நல்ல படத்தோட மீண்டும் சந்திப்போம். தேங்க்யூ கைஸ்.